சார்ஜர் போடவே இல்லைங்க. போய் ஹலோ, என்னோட பேர் வந்து ரீனா கேத்ரின் அண்ட் இவ பேர் வந்து ஆர்த்தி. நாங்கள் வந்து இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து டிமாண்டாக இருக்குது. அதனால அது பேஸ்டான அது சேவ் பண்ணுற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து மணி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்குது. இங்கே நிறைய பேர் பார்க்குறோம், அதனால எங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்குது. ஸோ வி ஹோப் தட் நிறைய பேர் வந்து பார்த்து நிறைய ஐடியாஸ் அவங்களுக்கும் கிடச்சி டு சர்வ் த சொசைட்டி ஈவன் பெட்டர். ஹலோ சார், நாங்கள் வந்து சிஎஸ்ஐ பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கோம். என்னோட நேம் வந்து ஜெயபிரபு. நாங்கள் பண்ணிக்கிற எக்ஸிபிட்டோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயோசார். இந்த பயோசார்னா வேஸ்ட்டாக போகிற மரத்துண்டிலேருந்து உரம் தயாரிக்கிறதா பயோசார். இது வந்து ஆக்சிஜனோட தொடர்பே இல்லாமல் இந்த மரத்துண்டை எரிக்கிறதுனால இதில் இருக்கிற கார்பன் இதிலேயே இருக்குது. இது வந்து உரமாக பயன்படுத்துறது மூலமாக மண்ணின் வளம் வந்து அதிகரிக்குது, தாவரத்தோட வளர்ச்சி மகசூல் அதிகரிக்குது. அதாவது ஈஸியாக ஏழை விவசாயிகள் வந்து ஈஸியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு உரம் வந்து இந்த பயோசார் உரம். இதன் மூலமாக மண்ணின் வளத்தை வந்து அதிகரிக்கலாம். சிறந்தது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜிஆர்டிஸ்னா ஏசி வந்து அதிக எண்ணிக்கையான நேற்றும் இன்றும் நடைபெறுகின்ற இந்த மாவட்ட அளவிலான அறிவியல் கண்காட்சி மாணவர்களில் அறிவியல் உற்சாகத்தை தூண்டுகின்ற வண்ணமாக இருக்கின்றது. இன்றைக்கு அத்துறை மாணவர்களும் என்ஜினியரிங் பக்கம் சாய்வதனால் மிகச்சிறந்த அறிவியல் வல்லுநர்களை நாம் இழந்து விடுவோமோ அப்படி என்ற ஒரு ஐயம் எங்கள் எல்லா வல்லுநர்களிடமும் இருக்கின்றது. அதற்காக சிறு மனதுகளிலேயே சிறு குழந்தைகளிலேயே நாம் அறிவியல் ஆர்வத்தை தூண்ட வேண்டும் அப்படி என்று அந்த விருப்பத்தின் காரணமாகத்தான் இன்றைய இந்த மாதிரியான அறிவியல் கண்காட்சிகள் நடைபெறுகின்றது. ஏராளமான குழந்தைகள் இதில் பங்கேற்கின்றார்கள். அவர்களும் மிக ஆர்வத்துடன் பங்கேற்கின்றார்கள். அவர்களில் மிகச்சிறந்த அறிவியல் வல்லுநர்கள் உருவாகும் அப்படி என்ற உறுதி எங்களுக்கு அந்த நம்பிக்கை உண்டு.